ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓர் எழுத்து ஓர் மொழி சொற்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து 1 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இது நான் எப்போயோ படித்து வச்சேன். நான் படித்த மெத்தட்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். ஐ திங்க் இது நான் சாய்ஸ் அகாடமி ரெஃபர் பண்ணி தான் வந்து படித்தேன்னு நினைக்கிறேன். தென் வந்து நான் எப்படி படித்தனோ அதுவே வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆனா பசுன்னு கொடுத்துருக்காங்க. அம்மா பசு வந்து அம்மான்னு கத்தும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஈனா கொடு, ஒருத்தங்க வந்து நமக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம ஈன்னு சிரிப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஊனா இறைச்சி, இறைச்சி நான்வெஜ் சாப்பிட்றப்போ வந்து நம்ம ஊ ஹூ ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏனா அம்பு, அம்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏவணும். அம்பை வந்து ஏவுவோமா, அதனால் வந்து ஏனா அம்பு. ஐனா தலைவன், ஐ மூவியில் வந்து விக்ரம் வந்து தலைவனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓனா மதுநீ தாங்கும் பலகை, ஒரு பலகையை பார்த்து இந்த பலகை வந்து இவ்வளோ மதுகு நீரை வந்து தாங்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி வச்சுக்கலாம். கானா சோலை, காடு சோலை அந்த மாதிரி வச்சுக்கலாம். கூனா பூமி, எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பூமி வந்து தாங்கும் அப்படி வச்சுக்கலாம். கைனா ஒழுக்கம், கை வச்சு நம்ம வந்து ஒழுக்கமாக தான் இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு வச்சுக்கலாம். கோனா அரசன், நமக்கு தெரியும் இது. சானா இறந்து போ, ஒருத்தங்களை பார்த்து நம்ம சாவுன்னு சொல்லுவோம், அப்போ வந்து அது இறந்து போன்னு தான் மீனிங், அதனால் சானா இறந்து போ. சீனா இகழ்ச்சி, யாராச்சும் நம்ம பார்த்து சீன்னு சொன்னோம்னா அது வந்து அவங்களை இகழ்கிற மாதிரி தான். தென் வந்து சீல ஆரம்பித்து சீலையே முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க இகழ்ச்சிக்கு. சேனா உயர்வு, ஒருத்தங்க கூட சேர்ந்து நம்ம உயரணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோனா மதில், மதிச்சுவர்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு வந்து ஒரு சோகம் இருந்ததுன்னா நம்ம போய் செவுத்து மேலே சாஞ்சிட்டு சோ அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கலாம். தானா கொடு, கொடுக்கறதுக்கு வந்து நம்ம தான் தான் யூஸ் பண்ணுவோம். தீனா நெருப்பு, நமக்கே தெரியும். தூணா தூய்மை, ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. தேனா கடவுள், தேவர்கள் கடவுள், ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தைனா தைத்தல், நமக்கு தெரியும் தைக்கிறது. நானா நாவு, நாக்கோட இன்னொரு இது வந்து நான் சொல்லுவாங்க. நீனா முன்னிலை உரிமை, முன்னாடி இருக்கவங்க தான் நீன்னு சொல்லுவோம். நேனா அன்பு, நேசம் அன்பு அப்படி வச்சுக்கோங்க. நைனா இழிவு, இப்போ நம்ம ஒருத்தங்கள்ட்ட போய் நைன்னு பேசிட்டே இருந்தால் வந்து அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு இழிவு தான் வரும் அப்படி வச்சுக்கலாம். நோனா வறுமை, இப்போ வந்து ஒருத்தங்க ரொம்ப வறுமையாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு கார் இருக்கா அப்படின்னு கேட்டால் நோ என்கிட்ட கார் இல்லை. வீடு இருக்கா அப்படின்னு கேட்டால் நோ என்கிட்ட வீடு இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. பானா பாடல், ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். பூனா மலர், நமக்கே தெரியும். பேனா மேகம், மலையில் மேகம்லேருந்து நமக்கு வந்து மழை வந்து பெய்யும் அப்படின்னு வச்சுக்கலாம். பையனா இளமை, நம்மளோட இளமை பருவத்தில் வந்து நம்ம பையை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போவோம் அப்படி வச்சுக்கலாம். போனா செல், நமக்கே தெரியும். மானா மாமரம். மீனா வான், மீனா வான், விண்மீன் வந்து வானத்தில் தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். மூணா மூப்பு, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மட்டும் கொஞ்சம் மக பண்ணி. மேனா அன்பு, மே மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அன்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மைனா அஞ்சனம், நம்ம கிளாஸில் அஞ்சனான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் எப்போவுமே வந்து மை வச்சுட்டே தான் வருவாள் அப்படின்னு வச்சுக்கலாம். மோனா மூத்தல், ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. மோனா மூத்தல். யானா அகலம், இப்போ நம்ம ஒரு டைலர் ஷாப்புக்கு போகிறோம், அவங்க வந்து இந்த லென்த் போதுமா அப்படின்னு கேட்டால் யா போதும், அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் யா யூஸ் பண்ணுவோம்ல, யா போதும், யா இதுவே போதும், அந்த மாதிரி வந்து யா வச்சுக்கலாம். தென் வந்து வானா அழைத்தல், நமக்கே தெரியும். வீணா மலர், இது வந்து நம்ம மலரோட ஸ்டேஜஸில் படிச்சிருப்போம். வீணா மலர். வைனா புல், அந்த புல்லுக்கட்டு கொண்டு போய் அங்கே வெய் அப்படின்னு சொல்கிறோம். வவ்னா கவர், இப்போ வந்து ஒரு இடத்த பார்க்குறோம், அது வந்து நம்மளை கவர்ந்துச்சுன்னா வாவ் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் வந்து வவ்னா கவர் இப்படி வச்சுக்கலாம். இந்த 40 வந்து நமக்கு நெடில் ஓரெழுத்து ஒரு மொழி. தென் வந்து 2 வந்து குறியில் இருக்கும், அது என்னென்னா நோவும் தூவும். நோனா நோயை பார்த்தோம்னா நம்ம வந்து நோ தான் சொல்லுவோம். யாராச்சும் எனக்கு நோய் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, எந்த நோய் நம்ம கிட்ட வந்தாலுமே நோ வராத அப்படின்னு தான் சொல்லுவோம். தூனா துண், இதை துண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதில் கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டியாக இல்லை, அதனால தான் வந்து ரீபோஸ்ட் பண்ணுறேன். இது மறுபடியும் நான் எடுத்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.